ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மார்ச் 24, 2025. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அது வந்து தேவைப்பட்டால் மட்டும். சரிங்களா? அது வந்து பாருங்கள், ஏப்ரல் அல்லது மே 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவ் தான். சரிங்களா? அப்புறம் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் கிரெடிட் அப்படின்ற போஸ்ட்டு 250 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி 75 வேகன்சி, மேனேஜர் ஐடி 5 வேகன்சி, சீனியர் மேனேஜர் ஐடி 5 வேகன்சி, மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் 3 வேகன்சி, சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் 2 வேகன்சி, மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி 5 வேகன்சி, சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி 5 வேகன்சி. மொத்தம் ஒரு 8 கேட்டகரி போஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு 350 வேகன்சி சொல்லியிருக்காங்க டோட்டலாக. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுமே என்ன கிரேட் ஸ்கேலில் வந்து வருது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கேல் ஆஃப் பே எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அலவன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் பேலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து ரிசர்வேஷன். இந்த 350 வேகன்சியும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எஸ்சி கேட்டகரி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் இந்த டேபிளில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் யார் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து வேரி ஆகலாம். அதோட பேங்க்கோட ரெக்கமெண்ட் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம். சரிங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் எங்கெங்கே இருக்கும் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலாம். அதுக்கு வெல்லிங் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட் வைஸ்மான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 இருக்குது. நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் வந்து பாருங்கள் 24 மார்ச் 2025. அந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 24 மார்ச் 2025. ஓகேங்களா? அதுக்கு பிறகு அப்பர் ஏஜ் லிமிட்டு. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் ஏஜ் லிமிட் மாறும். அதில் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தராங்க. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ், அப்புறம் 1984 இயர்ஸ் பர்சன் அஃபெக்டட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கைட்லைன் சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரி. சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அல்லது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையை பொறுத்து தான் அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிறத பொறுத்து தான். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு தேவைப்படுமா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 ஸ்டேஜ் தான். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்கேஸ் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் ஒரு 3 டாபிக், பார்ட் 2ல் 2 டாபிக். சரிங்களா? பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 3 டாப்பிக்கில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் மொத்தம் 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஸோ டோட்டலாக பார்ட் 1, பார்ட் 2 சேர்த்து 200 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி மார்க் இருக்குது. அதாவது 1/4 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒரு ராங் ஆன்சருக்கு. சரிங்களா? அதே போல் நீங்கள் பார்ட் 1ல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பார்ட் 2 வந்து எவல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அது என்னன்னு சொல்லலை. ஓகேங்களா? அப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். இந்த 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 45% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 மார்க்கில் 45%னா 22.5. ஓகேங்களா? அதே போல் அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% சொல்லியிருக்காங்க. 50 மார்க்கில் 50%னா 25 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூவோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ்
இன்கேஸ் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்கன்னா பார்ட் 2 ஓகேங்களா, அதோட பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம். அதாவது கேண்டிடேட் செலக்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு பர்சனல் இன்டர்வியூக்கான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 லொக்கேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தெளிவாக நோட் பண்ணி அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே போல் இவங்க சொல்லியிருக்கிற அந்த எக்ஸாம் டேட்டு அப்புறம் சென்டர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ கரெக்டான ஒரு எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாமுக்கு வந்து எதெல்லாம் நாட் அலோட் அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் சரி இன்டர்வியூக்கும் சரி. ஸோ சரிங்களா. ஸோ தெளிவாக வந்து பார்த்துங்க. பேங்க்கோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.pnbindia.in வெப்சைட் தான் நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ரூ. 50 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஓகேங்களா, அதாவது 18%. ஸோ ரூ. 59 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர் கேட்டகரி ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி இல்லாத மற்ற எல்லா கேட்டகரிக்கும் ரூ. 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஓகேங்களா, அதாவது ரூ. 1180 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ரிஃபண்டபிள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். இந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, எஸ்எம்எஸ் அதாவது மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதையுமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும், அதுக்கான சைஸ், ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, எப்படி ஸ்கேன் பண்ணணும், அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் பாண்ட் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கேல், எந்த போஸ்டிங்கில் வருவீங்க, எந்த ஸ்கேலில் வருவீங்க, ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் ஸ்கேலுக்கும் என்ன மாதிரி வந்து பாண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான பீரியட், பாண்ட் பீரியட் என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக அங்கே படிச்சிக்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து 680 ஓகேங்களா, அதாவது 680 இல்லை அதுக்கு மேலே வந்து இருக்கணும். நீங்கள் பேங்க்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்போ, இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 680 இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பேங்க்கோட ரூல்ஸ் பொறுத்து சரிங்களா. அதை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னெக்சர் 1ல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, அதாவது இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கான ஸ்கேல் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன, அப்புறம் ஏதாவது சர்டிஃபிகேஷன் தேவைப்படுதா, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதா, அதுக்கப்புறம் அதோட ஜாப் ரோல் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு. இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களும் இல்லைனா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபுல் டைம் எம்பிஏ முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா சொல்லியிருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இதுக்கு சர்டிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை சரிங்களா. சர்டிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசேபிள் கிரைட்டேரியா ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா, இதுக்கும் அதே தான் ஏஜ் லிமிட் 21லேருந்து 30 வயசு. இதுக்கு ஃபுல் டைம் பிஇ பிடெக், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல், மைனிங், கெமிக்கல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா பிஇ பிடெக் ஓகேங்களா, ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். வித் மினிமம் 60% மார்க் எடுக்கணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். டிசேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் எம்பிஏ வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள்
அதாவது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கும் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரிக்கும் ஸோ காமன் தான். இந்த இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல, அதே சர்டிஃபிகேஷனும் தேவையில்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ரோல்னா சொல்லிட்டு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே போல் மேனேஜர் ஐடிக்கும் சீனியர் மேனேஜர் ஐடிக்கும் காமனாக வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் ஐடிக்கு வந்து 25லேருந்து 35 வயசு, சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 38 வயசு சரிங்களா. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஓகேங்களா, இதில் முடிச்சிருந்தாலும் இல்லை எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இந்த பிஇ பிடெக்கில் நீங்கள் எம்இ எம்டெக் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் கல்வி தகுதி, ஆனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜாப் ரோலுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து பாருங்கள் மினிமம் 25 இயர்ஸ் ஏஜ் லிமிட், அப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 27 இயர்ஸ், மேக்ஸிமம் 38 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் பிஇ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் இந்த ஃபீல்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏஐ டேட்டா சயின்ஸ் அது ரிலேட்டடாக. ஸோ தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கங்க. மினிமம் 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. சர்டிஃபிகேஷனும் ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, மேண்டரி. அதே போல் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஏஐ ரிலேட்டடாக ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜாப் ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 இயர்ஸ், மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து. இதுக்கும் அதுதான் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் ஐடி இது ரிலேட்டாக வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ பிடெக் அதே ஃபீல்டில் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து இந்த ஃபீல்டெலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. என்னென்னா பிரான்ச் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 60% அதே மார்க் எடுத்துருக்கணும். அப்புறம் சர்டிஃபிகேஷன் ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க, இதெல்லாம் வந்து மேண்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். இந்த லிஸ்ட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த 16 லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு கோர்ஸாவது நீங்கள் முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து கேட்குறாங்க ஐடி ரிலேட்டடாக சரிங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாப் ரூல்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி, இதுக்கு அதே தான் சரிங்களா. இங்கே என்ன சொன்னோமோ மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இங்கேயுமே சரிங்களா. அதே சேம் தான் இங்கேயுமே. நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 27 வயசு, மேக்ஸிமம் 28 வயசு. இதுக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், அதுக்கு 3 இயர்ஸ், இதுக்கு வந்து 5 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஜாப் ரோல்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அதே தான் இதுக்குமே. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா தேவைப்பட்டால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஓகேங்களா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது அந்த டேபிள் தான். அன்னெக்சர் 1ல் இருக்குது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேபிள் கிளியராக பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் வேகன்சி தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி என்ன இருக்குது தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன போஸ்ட்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.